வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி மலேசியாவுக்கு ஒர்க்குக்கு போகிறதுக்காக பசங்க ட்ரை பண்ணுறப்போ அவங்களில் சில பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இது உனக்கு பர்மிட் விசாப்பா பிடி அப்படின்னு சொல்லிட்டு 13 மாதம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் பர்மிட்டு விசா உனக்கு கையில் கொடுத்துருந்தாங்க. இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இதை உண்மையிலேயே ஒரிஜினல் பர்மிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க, இங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஆனால் போகிறப்ப என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஜெராக்ஸை உன் பேக்குக்குள்ளே வச்சுக்கோ, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, டூரிஸ்ட் விசால மாதிரி அவனுக்கு தெரியும் இது டூரிஸ்ட் விசாலாம் அனுப்பிடுறாங்கன்ட்டு. அவனை அனுப்புனா பிறகு அங்கே உள்ளே போன பிறகு அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு அங்கே போய் பர்மிட் மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க. இந்த சைடில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாதிரி ஃபேக் விசா ரெடி பண்ணி இதை அனுப்பிடுறாங்க. இப்படி ஆக்சுவலாக இது ஃபேக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாமல் ஏமாந்துருந்தாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அந்த பேர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவான், டேட் சேஞ்ச் பண்ணுவான், அவன் பாஸ்போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுவான். அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட அதிலே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே போன பிறகு தான் தெரியுது அந்த பசங்களுக்கு, இது டூரிஸ்ட் ஸ்தலம் நம்ம வந்திருக்கோம், இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் அந்த ஏஜென்ட்டை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், உன்னை போட்டு தருவாங்க, வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போட்டு தர மாட்டாங்க பர்மிட். ஸோ இந்த ஃபேக் விசா இதெல்லாம் நம்பி நிறைய பேர் போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு விசா வருதா, அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லையா அந்த விசாவை எடுத்துகிட்டு நேராக இங்கே சென்னையில் இருக்கிற அயலகத்துறைக்கு போகலாம். இல்லைனா எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட தூதரகம் இங்கே இந்தியாவில் உண்டு, சென்னையில் உண்டு. ஸோ அங்கே போயிட்டு இதை காட்டினீங்கன்னா இது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்னு காட்டினீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் போய் அப்படியே மாட்டிடுறாங்க. ஸோ ஒரு நம்பிக்கை வர வேண்டிதான், ஒரு ஏஜென்ட் மேலே ஒரு நம்பிக்கை வேணும் தான், இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் அதுவே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஏமாந்து போய் தான் நிற்பீங்க. ஸோ ஏஜென்ட்டுங்கக்கிட்ட ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை செக் பண்ணணும் முதல்ல, அது கரெக்டான விசாவா அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் மலேசியாவுக்கு போகிறதுக்கு இங்கே மெடிக்கலே போடாமல் அந்த விசா கொடுத்துருக்கான், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பர்மிட்டில் போகிறீங்கன்னா இங்கே ஒரு மெடிக்கல் போட்டுட்டு தான் நீங்கள் மலேசியாவுக்கு டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விசா கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஒரிஜினல் விசா. இந்த சைடில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஒரிஜினல் விசா. ஸோ இந்த ஒரிஜினல் விசா இருந்தால் தான் நீங்கள் அங்கே மலேசியாவுக்கு போய் அங்கே ஒரு மெடிக்கல் போட்டு திரும்ப அங்கே உங்களுக்கு விசா அந்த பர்மிட் உங்கள் ஸ்டிக்கர் உங்களோட பாஸ்போர்ட்லேயே ஒட்டுவாங்க. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.